ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் ஒரே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செய்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நம்ம இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ குக்கர் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாதிரி நம்மளுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இது கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பால் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலையில ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துடும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அவல் தண்ணி வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பாசிப்பருப்பு கூடயே சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காய் வரணும். அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், முதல் இருந்ததுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 2 நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் நம்ம மசிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அவளையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பதம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆறும்போது இன்னுமே நம்மளுக்கு திக்காய் வரும். இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 2வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ராகி வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 தடவை அலசி எடுத்துக்கோங்க. ராகியில் அதிகமாக தூசு இருக்கும். அதனால் தெளிஞ்ச தண்ணி வர அளவுக்கு நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குன்னு. இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ராகி நம்மளுக்கு நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ அதே தண்ணியில் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நீங்கள் எந்த கிளாஸால் அளந்தெடுத்தீங்களோ அதே கிளாஸால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ராகி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ராகி வந்து 3/4 நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஒரு தடவை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், ராகி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் அடிப்பிடிச்சிரும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் திரும்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையில எடுத்து கரண்டிலேயே நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இது கூட கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு 2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டதும் இது கூடவே பொடி பண்ணி வச்சுருந்த மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.